திஸ் இஸ் குட் அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் ரோட் டிவி. இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபேஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் எங்களோட வீடு அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் இந்த ட்ராக் வெளியே கிராஸ் பண்ணி வந்து இந்த பக்கம் வந்தோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதுக்கு போக மாட்டோம், நம்ம இந்த பக்கம் தான் போகிறோம். வீட்டில் தெரியாதுப்பா. வீடு பார்த்தீங்க அவன்கிட்ட வந்துட்டு இருக்கியான். டேய் வாடா. டேய் தம்பி தம்பி அவன் வருவான். தம்பி 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 இப்படிதான் இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு நானே பயமாக தூங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அடித்து நீங்கள் எழுப்பி அதுக்கப்புறம் வந்து நருட்டோ சிப்புடன் நாங்கள் பார்த்தே தீருவோம். நருட்டோ பருட்டோ சருட்டோ மொனிட்டான்னு என்னமோ உலகிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போ தான் சரி மேலே போய்ட்டு ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு, அதை யார் உட்காருன்னு சண்டை போட்டு 2 பேரும் உருன்னு உட்காந்துருந்தாங்க. சரி வெளியே கூப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. ஏன் நீங்கள் என்ன ஏதோ பார்க்கணும்? நீங்கள் ரோடு பார்க்கணும். நம்மளே எனக்கு தெரியும், எதுவுமே வந்ததே கிடையாது. இது நீங்கள் இது கிணறு காமிங்க. கிணறு தானே சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் முன்னாடி இங்கே இந்த கிணத்துல தான் வந்து குதிப்போம். இவங்களாம் இப்போ விளாண்டுட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ண முன்னாடி வந்து குளிப்போம். ஆமாம், அது இது கனெக்டடோ? அந்த கிணறு இந்த கிணறு கனெக்டடோ? என்னது ரெட்டை கிணறு? ஓ டைமண்ட் ஷேப்பில் இருக்குமா? இதுவும் தண்ணி இருக்குது. ஆமாம் டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. தண்ணி கலர் இதாக இருக்குண்ணே. இது இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை போல, இது நல்லா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த கடையில் நாங்கள் வந்து குதிப்போம். அப்போ வந்து அப்பா டியூஷன் பெரியப்பா அப்புறம் வந்திருக்கேன். ஆனால் ரொம்ப குளிச்சதில்லை. எனக்கு தண்ணினா ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் வெறித்தனமாக ஆடுவாங்க. ஸோ இது அந்த இது இந்த இப்போ ரோஹன் குதிக்க போகிறான் இதில். எதுக்கு? ஸோ திஸ் இஸ் த பாத் தட் வி கேம் இன் அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஸ்டீப் பாத். அர்ணவ் வா. டேய் ட்ரெயின் வரும்டா, நீ வா. இந்த பக்கம் வா, எங்க கூட வா. சைக்கிள் எங்க என்ன பண்ண? இப்படி தான் போகிறோமா? இங்கிட்டே போயிருமா? இது கிணறு அண்ட் இப்படி போனால் எங்கள் வீடு. ஸோ இப்படி அந்த பக்கம் போ, வாங்கிட்டு போவோம். ரெடியா? 1 2 3 go. இந்த ரோட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி தோண்டி போட்டனால ஃபுல்லாக சளி இதாக இருந்துச்சு, சகதியாக இருந்துச்சு பாரு ஃபுல்லாக. தோண்டி விளாடுவியா? அநியாயம் பண்ணாங்கடா. மண்வெட்டிலாம் இல்லை, இங்கிட்டு வா. மண்வெட்டில் வீட்டில் கிடையாது. நாயா யார் நீயா? என்ன கட்ட போகிறோம்? யார அண்டலா? ஓ ஏன்டா? இல்லை இல்லை நிக்கிதா பார்த்துட்டு வந்துடும். ஹாய் சொல்லிட்டு வந்துடும். ஆமாம் அந்த பக்கம் போக முடியாது. இங்கிட்டு வா, உள்ளே பூட்டிருக்கடா, வாடா. ஓடி விளையாடு பாப்பா. ஸோ இப்போ நம்மளோட வாக்கிங் ஜேர்னியில் இன்னொருத்தவங்க ஒரு நியூ என்ட்ரி போட்டிருக்காங்க. நிக்கிதா எங்கடா அதுக்கு போனீங்க? இவங்க மம்முட்டு இருடா. மம்முட்டு இருந்துச்சுன்னா அதை அப்படியே க்ளீன் பண்ணிடுவாங்களா? நீங்கள் நம்ம எனக்கு ஆளுக்கு 100 கொடுத்தா க்ளீன் பண்ணிடலாம்ப்பா. வெளியே இருக்க 1000 ரூபா கொடுத்துட்டு அருவாள் நாங்கள் கொடுக்குறோம். வெட்டுறது கஷ்டமாக இருக்கும்டா. இந்தியா வளரு டிவி பார்த்துட்டு பெலக்ஸ கூட இருக்கு. அப்பா அந்த அந்த நாய் இந்த வீட்லையாப்பா? இந்த வீடா? அது இங்கே வராதுல்ல. டேய் டேய் இங்கே வாடா. டேய் டேய் நம்ம வீட்டில் ஏடா ஏறி குச்சி போகணும்? சாவி இருந்தாண்டா உள்ளே போகணும். சரி நம்ம போவோம். பாய்டா. அங்கே உள்ள இது இருக்குடா, பள்ளி பெருசு 2-3 இருக்கு, பார்த்துக்கோங்க. டைனோசர் மாதிரி இருக்கு. டைனோசர் பள்ளி எங்கே இருக்கு? இருக்கு, உள்ள இருக்கு.
ஸோ இருக்கிற இதுக்கு வீடு கட்டுக்கு வந்து இங்கே கட்டிட்டாங்க. ஓல்டு ஓல்டு அப்படின்னா அறுத பழசுன்னு அர்த்தம். 600 ரோகன் மாதிரி. இப்போ ஸ்கூல் மாதிரி சும்மா தான் இருக்குது. இந்த இருக்கு இந்த ஸ்லைடு இருக்குது பார்த்தியா, இந்த சைடில் அப்படியே இறங்கலாம். இங்கே 2 யார் நான் உங்களை மாதிரி இருந்தப்ப சொல்கிறேன், இப்போ இல்லை. எனக்கு 10 வயசு இருக்கும்ல, உனக்கு என்னடா வயசு இப்போ? 10 எனக்கு 10 வயசு இருந்தப்போ வந்தேன். 20 வயசு இருக்கு இப்போ உட்காந்து ஸ்லைடில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வயசு என்ன இப்போ? இப்போ நம்ம என்ன எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஐஸ்கிரீம் கம்பெனி. இதுதான் அப்புறம் ஐஸ் இருக்குது, ஐஸ்கிரீமில் ஐஸ் கம்பெனி. ஐஸ் பார்த்துட்டு வாங்க. ஐஸ் எப்படி பண்ணணும்னு தெரியுது. அது ஃப்ரிட்ஜில் கடைக்கெலாம் கொடுப்பாங்க அவங்க. இதுதானா? நீங்கள் பாரு, எங்கெல்லாம் கொடுப்பீங்க? எங்கெல்லாம் கொடுப்பீங்க இது இந்த ஐஸு? ஓ, அந்த டப்பாக்குள்ள வச்சு இது பண்ணுறதுக்கு என்ன? நம்ம அந்த மீன்லாம் வாங்க போகிறப்போ அந்த தெர்மோக்குள்ள வச்சுருப்பாங்கல்ல. போன மீன் ரொம்ப பிடிக்குமோ? பிடிக்காதா? வேற என்ன பிடிக்கும்? இது ஐஸ் கம்பெனி அங்கே இருக்க. என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். தம்பு இது வந்து ஐஸ் கம்பெனி. இங்கே தான் ஐஸ் இது வாங்குறா, சரியா? அது பாருங்க. மேண்டில் அது மாதிரி ஆமாம் உடச்சி இதில் கொண்டு போவாங்க. இதில் கொண்டு போய் கடையில் போடுவாங்க. அது பாருங்க மெல்ட் ஆக. அங்கே உள்ள இது வரக்கூடாது, வெயில் வரக்கூடாதுல்ல. ஆமாம், ஸ்னோ இல்லை, மேலே போட்டு உடச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஐஸ் கட்டியே பேக்கில் தூக்கிட்டு போகிறது தான் ஃபஸ்ட் டைம் கேள்வி போடுறோன்னு. இப்போ அது இங்கே வர அது மேலே அங்கே போடுவாங்க, இது உடஞ்சி வரும் பாரு. பார்த்தியா? இப்போ போடுவாங்க பாரு, ஐஸ் கட்டி கழுவலாம் செய்கிறாங்க பாரு. அது ரொம்ப கோல்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட, அதனால டக்குன்னு இருக்காது. அதான் சொல்கிறேன்ல, இது எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும். ஐஸ் தானே அது. இங்கே மீன்லாம் வைக்கலடா இதில். மீன் கடையில் கொடுப்பாங்கடா, உடனே மீன் வாசம் அடிக்குதுன்றோம். இந்த மீன் கடை இந்த இதெல்லாம் இருக்கும்ல. ஹலோ, கொஞ்ச நேரம் உணர்ச்சி இதில் கட்டுப்படுத்துங்க தம்பி. அடியா, நம்மளை தானே அனுச்சா? சோ அவங்க கிளம்புவாங்க. போமா? நம்ம மாதிரி ஏதாவது இருக்க மாட்டெல்லாம் இருப்பாங்க. நம்ம மாதிரி தான் சொல்லுவேன். அதுன்னு ஸோ இப்போ அடுத்த லொக்கேஷன் வந்து இதுதான் அந்த ஐஸ் கம்பெனி. ஸோ அடுத்து நம்ம போக போகிறது குளம். ஐஸ் கம்பெனி யாரடா? ஓகே, பக்கத்தில் கூட போகல, இவங்க வந்து குக்கை அடிக்கிறாங்க. நான் போகிறேன் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க. அங்கே வச்சு கொக்கெல்லாம் அடிக்கலாம் முடியாது. நல்லா பக்கத்தில் இருந்து கொக்கெல்லாம் அனுப்பி போகாதுப்பா. சின்ன கல் கொடுங்க. கொக்கு பெடக்ஸை கூட தொடலை. டேய், அவ்வளோ தூரம் போட முடியாதா? ரொம்ப தூரம்டா. ஓமலே வேணா விழும். சரி, பாத்தி எங்க விழுந்துச்சுன்னு நீ தான். ஆனால் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவனைய. கல் இங்கே விழும் பாருங்க. இப்போ பாருங்க, நான் இங்கே வச்சுக்கிறேன் கேமரா. போன் நிற்கிறா, கவா நிற்கிறா.
ஆ சரி போடு. இது போட்டோம். இவங்க போட்டதா யாருக்கு போட்டு நான் போகிறேன். தள்ளிக்கோ. வீடியோ எடுக்கிறேன். என்னை எடுக்கணும்டா, அதை எடுக்கக்கூடாதுடா. குக்கன் நீங்க போட்டது எங்க போச்சுன்னு பாத்தீங்களா? இன்னொரு தடவை போட்டது எங்க போச்சுன்னு பார்ப்போம். பெரிய கலர் நீ போடுறியா? போடு. எனக்கு பிரியாணி தான். ஏன்டா டேய், இதுக்கு நீ போடாமே இருந்திருக்கலாம்டா. நீ போடுறா. நான் எடுக்கிறேன். எங்க? ஆ போகுண்டா. ஒடியாங்க போதும். போதும். அவன் புக்கு பக்கத்துலலாம் போட மாட்டேன். நீங்க நாங்கள் இப்போ கல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருறா வரேன்டா. போடுறா. இப்போ இது வந்து இப்போ எப்படா போவோம்? அப்பா போடுவாங்க. அப்பா ஜாலின் போடுவீங்களா? இப்போ பாரு. ரெடி? அது போடக்கூடாது. இதாண்டா போவோம். கமான்பா, கமான். தேங்க்யூ. இது போவா. ஓடி வந்தானே போட முடியும். தலிக்க இப்படியா உட்காந்துக்கா. என்ன பண்றது வாழ்க்கை. அவ்வளோதான் போ. போடு. ஏய் இங்கே பாரு, இப்படி வச்சுட்டு மேலே போடுறப்ப விடணும், கீழே வர்றப்ப விடக்கூடாது. கை இப்படி மேலே போகுதுல, இப்படி இங்கே போகிறப்ப விடணும், அப்போ தான் தூரமாக போகும். நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து இப்படி விட்டுற, இங்கே போய் விழுது. வாங்க போ. எவ்வளவு தூரம் போச்சுல. எது நீ போட்டதா? எந்தியா உடனே நான் பார்த்தேன். எங்கே போச்சு? இங்கே தான். நான் சூறப்புளியும் கிடையாது, வீட்டில் இருக்கிற கழுத புளியா தெரியாது. விஜய் ஃபேனா? ஆர்வக்கூடரா? அவங்களோட ஐஸ் கம்பெனிடா. அப்புறம் அந்த ஐஸ் கம்பெனி உள்ள வச்சு பூட்டிடுவாங்க. ஆமாம். ஒரு மாருதி 800 ஸ்பீடு வச்சு ஒரு ஃபெராரி ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அந்த 800 ஓட்டுற டிரைவர் சூரா. நான் 800 ஓட்டலப்பா. இல்லப்பா. ஆமா, இது சூரா புலி. 800 சமையல் புலி. கழுதை புலி. சரியா? சமையல் புலி. ஏ ஓட்டு சரியா? என்ன சொன்னாலும் சரியா? கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம்.